ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம வட்டையப்பம் கேரளா ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கார்டனில் பூத்த சூப்பரான ஒரு பூ தான் இது. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். பச்சரிசி தான் வேணும். பச்சரிசி பார்த்திங்கன்னா 2 கப்பு. இதை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா நைட்டே ஊற வச்சாலும் சரி, இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் நான் அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் தண்ணி நீங்கள் உடச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா வார்ம் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தண்ணி ஊற்றிட்டேன். மீதி ஒரு 1/4 கப் இருக்கும். அந்த தண்ணியை அப்படியே வச்சிட்டேன். இப்போ இந்த ஈஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றிருக்குது. அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா இதை மூடி வச்சிடலாம். அப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது இதுக்கு அந்த டைம் கொடுக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் நல்லா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. அந்த தண்ணியும் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஷ் வாட்டரே ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பச்சரிசியெல்லாம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே இந்த ரெசிபி ரொம்ப யம்மியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியானதும் கூட. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம். நான் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் நான் உங்களுக்காக இது ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நைட்டு நம்ம ஊற வச்சாலே போதும். நமக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம எந்திரிச்சோன்னா இதை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம இதை பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் கண்ணூர் ஸ்டைலில் அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேங்காய் தண்ணி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம்ல, அது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வடித்த சாதம் நம்மக்கிட்ட இருக்கும். நான் நைட்டே இதுக்காகவே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுட்டேன். ஒரு 1.5 கப்பு இதில் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இதுவும் 4 மணி நேரத்துக்கு இது புளிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ரைஸ் கேக் பண்ண முடியும். இதுக்கு பேர் இன்னொன்று ரைஸ் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மீதி இருந்த எல்லா தேங்காய் தண்ணியும் ஊற்றியாச்சு. ஈஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவேவும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிருக்கோம். அதை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதை நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு இது புளிக்கணும். அப்போ தான் சூப்பரான நல்ல வட்டையப்பம் நமக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி. இப்போ பார்த்திங்கன்னா நான் மூடி வச்சிட்டேன். ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் நமக்கு டின்னருக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இதை ரொம்பவும் கலந்து விடக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப கலந்துடாமல் இதே மாதிரி இருக்கணும். ஓரளவுக்கு கலந்துட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. அது கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டீம் அந்த இதில் வரும். இது பார்த்திங்கன்னா நான் நம்மளோட கேக் டின் இருக்குது பாருங்கள், அந்த ரவுண்டு இது கேக் டின்னில் தான் நான் பண்ணேன் மோல்டு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஆயில் நல்லா தடவிட்டேன். இதில் ஒரு 4-5 கரண்டி மாவு ஊற்றியாச்சு. இதை லைட்டாக நம்ம டேப் பண்ணி கொடுக்கணும். கேக் பண்ணுற மாதிரியே தான் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு இதோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் இது வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பதம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக வரும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தான் நான் தேங்காய் எடுத்து அதில் 2 ஏலக்காயும் போட்டு நல்லா சூப்பராக தேங்காய் பால் எடுத்துட்டேன். அதில் சர்க்கரை நமக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ரொம்ப யம்மியான ஒரு இது.
யம்மியான சைட் டிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரங்கள் எல்லாம் வந்து அந்த கரண்டியில பார்த்தீங்கன்னா, லைட்டா நம்ம தண்ணி தடவிட்டு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா, ஈஸியா நமக்கு வந்துரும். கொஞ்ச நேரம் ஆனா இது வெயிட் பண்ணணும். ரொம்ப சூடா இருக்கிறப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து உடைஞ்சு போயிடும் இந்த வட்டையப்பம். இது இந்த மாரி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸியா கையிலேயே வந்துரும் இது. இப்ப எடுத்து நம்ம பிளேட்ல வந்து சூப்பரா சர்வ் பண்ணலாம். இந்த மாரி எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பனானா இருந்தாலும் சரி, ஆ அது மேல வச்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, பீஸா மாரி சூப்பரா கட் பண்ணி, இது ஒருத்தரே வந்து இவ்ளோ பெருசு சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து 3 பேர் சாப்பிடலாம். இந்த ஒரு வட்டையப்பம். ஸோ இந்த மாரி வச்சுட்டு நமக்கு தகுந்த மாரி இதில வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் கூட நீங்க பண்ணலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட அங்கங்க வச்சு நீங்க சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் நெறைய ஊத்தி, அது சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப யம்மியா இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ டேஸ்டியான ரெசிபி. ஈஸியான ரெசிபியும் கூட இது. இது சாஃப்ட்டா, ஸ்பாஞ்சியாவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.